Hi, this is Rahman from Tamil Trading. Nifty ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி தாங்க நான் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், நான் எதில் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நானும் மோர் தென் 4 years ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் பையிங் பண்ணிட்டு இருந்தேன் கேஷ் மார்க்கெட்டில், அப்புறம் ஃபியூச்சர்ஸில் ட்ரேடிங் பண்ணேன், க்ரூட் ஆயில் ட்ரேடிங் பண்ணேன், அப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பையிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக நான் வந்து லாஸ்ட் ஒரு 1 year ஆப்ஷன் செல்லிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்ஷன் செல்லிங் அது ஸ்டார்டிங்கில் பேங்க் நிஃப்டியில் பண்ணேன், அப்புறம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நிஃப்டியில் மட்டும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் பொசிஷனல் ட்ரேட் ஸ்டார்டிங்கில் பண்ணேன், பொசிஷனலில் கொஞ்சம் லாஸ் புக் பண்ணேன். ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தால் கூட ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறதுல ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ இன்ட்ராடேயில் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. நம்ம வந்து இன்ட்ராடேயில் கொஞ்சம் கம்மி அப்படி தான் சொல்லணும். ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னாலும் அதில் ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங் ரொம்ப சேஃப் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ லாஸ்ட் ஒரு 1 year நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக எனக்கு வந்து நான் ரொம்ப ரிஸ்க் அவர்ஸ் ட்ரேடர் தான். நான் ரொம்ப ரிஸ்க்லாம் நான் எடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகமாக வேணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ரீசனபிள் ப்ராஃபிட் இருந்தால் போதும், ரிஸ்க் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த டைப் ஆஃப் ட்ரேடர் நான். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க, ஹியூஜ் ப்ராஃபிட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இப்போ நானும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் ஆச்சு. சரி, ஓகே, இதை நம்ம ரெகுலராக பண்ணலாம், இது நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செட் ஆனதுக்கப்புறம் அதை நான் வந்து கண்டினியூஸாக அதே நான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயும் நான் நிஃப்டி மட்டும்தான். முன்னாடி அதே ஸ்ட்ராட்டஜி பேங்க் நிஃப்டிலலாம் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதில் கொஞ்சம் லாஸ்லாம் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நிறைய டைப் இருக்குங்க. இதில் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடே ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் வந்து குறிப்பிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, 18th வந்து நான் எத்தனை மணிக்கு என்ட்ராயிருக்கேன் அப்படின்றத வச்சு நான் அதை சிமுலேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் அரௌண்ட் 9:23 நான் என்ட்ராயிருக்கேன். ஓகே, ஸ்டாக் மார்க் அப்படின்ற ஒரு சைட். நம்ம வந்து ட்ரேடை வந்து முடிஞ்ச ட்ரேட்லாம் நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கணும், பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா இந்த சைட் யூஸ் பண்ணுவாங்க. அதில் நான் மண்டே April 18th டேட்டை சூஸ் பண்ணிட்டேன். 9:23 டைம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 9:22:34 தான் நான் என்ட்ராயிருக்கேன். ஓகே, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் 16,850 எடுத்திருக்கேன். 16,850 நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். குவான்டிட்டி 12 lots. அதுக்கப்புறம் கால் சைட் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் யூஸ் பண்ணுறது நான் டைரெக்ஷனல் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து காலை மட்டும் செல் பண்ண மாட்டேன், நான் கால் புட் ரெண்டையுமே செல் பண்ணி நான் மேனேஜ் பண்ணுவேன். 17,500. ஓகே, ஸோ 12 lots நான் செல் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி நான் வந்து 9:22 ட்ரேடில் என்ட்ரு ஆகிட்டு வித்தின் 4 minutesக்குள்ளார 9:26 நான் அந்த ட்ரேடை ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். 2,000 rupees in 4 minutes. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ட்ரேடில் என்ட்ரு ஆகிட்டேன். அப்புறம் 1 minute ஆயிருக்கு. 1 minute என்னோடய ப்ராஃபிட் 120 rupees இருக்குது. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை. எப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட் நான் என்ட்ரு ஆனதுலேன்னு ஒரு 50 points மேலே போச்சு அப்படின்னா நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஃபார்முலாலாம் நான் போட்டு வச்சுட்டேன். நான் என்ட்ரு ஆனதுலேன்னு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு நான் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணால் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்ட்டு காட்டிடும். ஸோ 17,200 இப்போ இருக்குது மார்க்கெட்டுன்னும் போது நான் என்ட்ரு ஆனதுலேன்னு மார்க்கெட் 9 points கீழே விழுந்திருக்கு அப்படின்னு இங்கே காட்டுது. ஸோ நோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ், கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணவே கூடாதுங்க. ட்ரேடில் என்ட்ரான அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை ஸ்டாப் லாஸ். ஸோ நான் 39 rupeesல என்ட்ராயிருக்கேன் அப்படின்னும் போது நான் வந்து ஒரு ரிஸ்க், என்னோட கேபிட்டலில் நான் 40%, நான் என்ட்ரானதுலேயே நான் 40% ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் ஸ்டாப் லாஸ் போட்டேன். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 54-55 rupees வந்துச்சுன்னா இந்த ட்ரேட்லேருந்து நான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸ் என்ன வெளியில் தள்ளி விட்டுடும், விளையாந்துட வேண்டியதான் அடி வாங்கிட்டு. ஓகே, ஸோ 1 minute ஆயிருக்கு. நான் ஆக்சுவலாக 9:26 ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். ஓகே, நம்ம பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் another 1 minute ஆயிடுச்சு. 300 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. மார்க்கெட் வந்து 17,207 இருக்குது. ஓகே, 17,207. ஸோ ஆல்மோஸ்ட் திரும்ப வந்து 2 rupeesல இருக்குது, வந்த இடத்துலேயே நின்றுட்டுருக்கு என்ட்ரான இடத்துல.
நெக்ஸ்ட் 926 பாருங்கள் 1200 rupees ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. 17,198. ஸோ மறுபடியும் நான் என்ட்ரானலேன் மார்க்கெட் ஒரு 11 பாயிண்ட்ஸ் கீழே ஃபால் ஆயிருக்கு. மார்க்கெட் கீழே விழுது திரும்ப மேலே ஏறுது அப்படின்னும் போது அதே இடத்துல மார்க்கெட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கறனால நான் செல் பண்ண ரெண்டுமே எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 1 minute ப்ராஃபிட் பாருங்கள் 3,360 rupees. பட் நான் எவ்வளோ ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1900 வரும்போது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் மார்க்கெட் 2000 டச் பண்ணும்போதே நான் இன்னைக்கு எக்ஸிட் ஆகிடணும்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா இங்கே பார்க்கலாம் நீங்கள், அன்றைக்கி ஆக்சுவலாக மார்க்கெட் 292 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. அதாவது மார்க்கெட் 1.67% கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, பெரிய ஹியூஜ் கேப் டவுன். ஸோ அன்றைக்கி நான் பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால எனக்கு ஒரு 2000 ப்ராஃபிட் கிடைச்சோன்னா நான் எக்ஸிட் ஆகிட்டேன். எல்லாராலையும் அது செய்ய முடியுமா அப்படின்னா சொன்னேனே, நிறைய வேணுங்க. இதில் நம்ம கற்றுக்கிட்டோம், பணம் மட்டும் இருந்துச்சுனாலும் செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் இப்போ நான் சொன்னது கொஞ்சம் நிறைய பேருக்கு பார்த்தா மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தெரியும், பார்த்தா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. பட் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வீடியோ தமிழில் நீங்கள் பார்க்க முடியாது. யாருமே இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி, அதே மாதிரி இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி இவ்வளோ தெளிவாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட போட்டிருப்பாங்களான்னா போட மாட்டாங்க. பேசிக்காக பொசிஷனுக்கு நிறைய போட்டிருப்பாங்க, அது கூட இங்கிலீஷ் ஹிந்தி வீடியோஸ் தான் நிறையா இருக்கும். தமிழில் ட்ரேடர்ஸே ரொம்ப கம்மி அப்படின்றதுனால மேபி அதை யாரும் அப்படிலாம் எடுத்து போடுறதும் இல்லை, வியூவர்ஸும் வாட்ச் பண்ணுறதும் இல்லை. பட் எனக்கு வந்து என்னென்னா, நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும், நான் ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரே நோக்கம் தான். ரெகுலராக என்னோடய லைவ் ட்ரேட் வீடியோஸை இனிமேல் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். வீக்கெண்டில் நான் தெரிஞ்சுக்கிட்ட மற்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் ஃப்ரீயாக என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். கற்றுக்கணுன்றவங்க பார்த்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.